ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவரை போல நல்ல ஆண்டவர் யாருமே இல்லை. இந்த 3 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கும் கிருபை பாராட்டினா என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான போதகருக்கும் போதகமார்களுக்கும் போதகமார்களுடைய துணவியார்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் 2 நாள் தான். 1 பிறப்பு, 2வது இறப்பு. இயேசுவுக்கு மட்டும்தான் 3 நாள். இன்னொரு நாளும் ஒன்று இருக்கு. அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமா, இயேசு பிறந்த போது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இயேசு பிறந்த போது அவன் எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த கோத்திரமோ, நாத்திகனோ, கொலைக்காரனோ, அடங்காதவனோ, கீழ்ப்படியாதவனோ, பைத்தியக்காரனோ, யாரா இருந்தாலும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக ஆரம்பித்தது. இயேசு மரித்த போது எல்லா மனுக்குலத்தின் பாவங்களும் சாபங்களும் இயேசுவால நம்மை விட்டு நீக்கப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்த போது நமக்காக அவர் சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களும் நம்முடைய தலையின் மேல, நம்ம குடும்பத்தின் மேல என்றென்றைக்கும் சம்பூர்ணமாய் வந்து தங்கி ஆசீர்வதிக்கத்தக்க விதத்துல ஆண்டவர் நம்மை மாற்ற ஆரம்பித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நானும் ஒரு நல்ல உயிர்த்தெழுந்த மெசேஜை தான் பேசி முடிச்சுட்டு சீக்கிரமா நம்ம எல்லாருமே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. பைபிள் வச்சிருக்கவங்க ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? சரி, 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய ஒருவர் அம்மா வாசிக்கிட்டோம். நல்ல தெளிவா சத்தமா அழகா வாசிப்பாங்க. மீதி பேர் எல்லாரும் பைபிளை மடியிலிருந்து கொஞ்சம் தூக்கி வச்சு அது பைபிளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அப்படி தூக்கி வைங்க. நான் படிச்சேன், எனக்கு கற்றுத்தந்த என் பாஸ்டர் பைபிளை மடியில் வச்சு படிக்க வேணான்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் பைபிளை மடியில் வச்சு படிக்க மாட்டேன், தூக்கி வச்சு தான் படிப்பேன். முன்னாடி டேபிள் வச்சு தான் படிப்பேன். பைபிள் அது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, 2வது ஜெபம் பண்ணும் போது நம்ம மற்றவங்களை தொடக்கூடாது. ஒருத்தங்க இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்துல போய் தொடக்கூடாது. எங்க பாஸ்டர் பொழந்துருவார், அடிக்கிற அடி செத்துருவான் மனுஷன். அவன் ஆண்டவரோடு பேசிக்கிறான், திருநாய் மாதிரி அவங்ககிட்ட போறேன்னு. அதனால புருஷன் ஜெபம் பண்ணாலும், மனைவி ஜெபம் பண்ணாலும், பிள்ளைங்க ஜெபம் பண்ணாலும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஜெபம் தானே, என்னது ஜெபம் தான். ஆமே, இன்னைக்கே சரி, என் ஒய்ஃப் ஜெபம் பண்ண எனக்கு என்ன காரியம் இருந்தாலும் ரூம் பக்கமே போக மாட்டேன். என் பசங்க ஜெபம் பண்ணாங்கன்னா தொடவே மாட்டேன். நான் ஜெபம் பண்ணாலும் அவங்க என் பக்கமே வரமாட்டாங்க. நான் எப்போ முடிக்கிறேன்னு உயிர் போற காரியமா இருந்தாலும் திறக்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும் நான் கொன்னுடுவேன்னு. அல்லேலூயா. அதனால ஜெபம் ஆண்டவரோடு பேசுறது. யாரோட? ஆண்டவரோடு பேசுறது. அது மதிப்பு, அதுக்கு ஒரு மேன்மை இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதை நீங்க கனம் பண்ண ஆரம்பிச்சு பாருங்களேன், அற்புதமா உங்க வாழ்க்கை மாறிடும். உங்க ஸ்தானத்தையே கர்த்தர் மாத்திருவாங்க. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் பைபிள் மடியில வைக்காம கொஞ்சம் அப்படி தூக்கி எடுத்து அம்மா வாசிப்பாங்க, நம்ம எல்லாரும் கேட்போம். ஒரே நிமிஷம். யோவான் 20வது அதிகாரம். இயேசு வரத்துக்குள்ளே திருப்பிடணும். அல்லேலூயா. ஆமா, யோவான் 20வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய வாசிங்கம்மா. அறிவித்தால் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சந்தோஷப்பட்டார்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஆமா, பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பார்ப்போம். இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். கொஞ்சம் 2-3 ரொம்ப நேரம் தள்ளி 2-3 வசனம் சொல்றேன். அப்ப மட்டும் பைபிளை பார்த்தா போதும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். புரியுதோ புரியலையோ ஆமென் அல்லேலூயா சொன்னா நீங்க உயிரோடு இருக்கீங்கிற நம்பிக்கையில நானும் என் பிரசங்கத்தை முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எனக்கு புரியாத ஏகப்பட்ட கேள்வி இது. அதுல ஒரு கேள்வியை கேட்டுட்டு என் பிரசங்கத்தை தொடங்குறேன். நாங்க இவ்வளோ உயிரை கொடுத்து பேசுறோமே,
ஆனா நீங்க ஆமென் அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த சர்வீஸ் முடியட்டுமே உலகத்துல இருக்கிற எல்லா மீன் மார்க்கெட்டும் இங்கதான் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. புரியுதா நான் பேசுறது? ஏதாவது ஒண்ணு ஆமென் அல்லேலூயா சொன்னா எவன் செத்தான்னா எவன் வாழ்ந்தா என்ன கேட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஏய் பார்க்கலாமாடா, நீ பிரசங்கம் பண்ணிறியாடா, அந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது. ஆமா, சிரிச்ச மாதிரியே உட்காரணும். சிரிப்பு வரலனாலும் சிரிச்ச மாதிரியே உட்காரணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஆமென். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இயேசு உயிர் தெழுந்த உடனே கல்லறையில் அதிகாலை வேளையில மகதலேனா மரியாள் இயேசுனுடைய அந்த சடலத்திற்கு சாம்பிராணி வாசன திரவியங்கள் எல்லாத்தையும் போடுவதற்காக அந்த அம்மா போகுது. அந்த அம்மா போன உடனே பார்த்தா கல்லறையினுடைய கல் புரட்டி போடப்பட்டிருக்கு. இந்த அம்மா போகும்போதே நினைச்சிட்டு போகுது, நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி போடுவா? எப்படி போய் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துல இந்த வாசன திரவியங்கள் எல்லாத்தையும் பூச முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது தூரத்துல இருந்து பார்த்தா கல்லு புரட்டப்பட்டிருக்கு. இயேசு உயிர் தெழுந்தாரா இல்லையான்னு தெரியல. வேகமா ஒடியாந்து சீஷர்கள் கிட்ட பார்த்து சொல்லுது, ஐயோயோ இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வேகமா வந்து சீஷர்கள் கிட்ட சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாரும் கல்லறை 2 பேர் மட்டும் யோவானும் பேதுரும் வேகமா கல்லறைக்கு நேரா ஓடுறாங்க. கல்லறைக்கு நேரா ஓடி போய் பார்த்தா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை யாருமே எடுக்கல. அவர் சொன்னது போலவே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப ஆரம்பித்தார். அவருடைய சரீரத்துல சுற்றப்பட்ட ஆடைகள் ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கு, தலையில சுத்தப்பட்ட அந்த தலப்பாக ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கு. அதை தெரிஞ்ச உடனே நம்பிக்கை இழந்து போன, வாழ்க்கையை தொலைத்த, தரிசனத்தை தொலைத்த, எதிர்காலத்தை தொலைத்த, இனி வாழவே முடியாது, ஊழியமே செய்ய முடியாது, பிழைக்கவே முடியாது அப்படின்னு நினைத்த இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு ஒரு உணர்வு வந்துடுச்சு. அவர் உயிரோடு இருக்கிறார், எப்படியும் நம்ம சர்வைவ் பண்ணுவோம், எப்படியும் வாழுவோம், எப்படியும் ஜெயிப்போம், எப்படியும் சாதிப்போம் அப்படின்னு ஒரு உணர்வு வந்த உடனே பாருங்க, இவங்க எதிர்பார்த்தது போலவே இயேசுவும் இவர்களை தேடி வர ஆரம்பிச்சுட்டான். தேடி வந்து இவங்க கூட பார்க்கறான். இயேசு உயிர் தெழுந்துட்டான்னு தெரியும். இயேசுவை சந்திச்சாங்க. இயேசு வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். இருந்தாலும் ஒரு பயம் அவர்களுடைய வாழ்க்கையை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். அந்த நாள்ல இருந்து 1வது நூற்றாண்டுல இயேசு உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், எல்லாம் கவனி, இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது, எத்தனையோ மதவாதிகள் வந்தான், எத்தனையோ தத்துவ ஞானிகள் வந்தான், எத்தனையோ ராஜாக்கள் வந்தான், எத்தனையோ நாத்திகன் வந்தான். அத்தனை பேரு நினைச்சான் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறைக்கலாம். பணத்தை கொடுத்து மறைச்சான், அதிகாரத்தை வச்சு மறைத்தான், ஆளுகையை வச்சு மறைத்தான், இயேசு இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தான். எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். எத்தனை கொம்ப வந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுத்தாலும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய நாத்திகன் பாருங்க ஐரோப்பா நாடுகளில் இருந்தான். முழு உலகெங்கிலும் போய் நாத்திகத்தை கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணிட்டான். எல்லா இடத்துலயும் பண்ணி முடிச்சுட்டு இந்த பைபிளுக்கு ஈக்குவலா ஒரு புக் ஒன்று எழுதணும்னு அவன் தீர்மானம் பண்ணானான். பைபிளுக்கு ஈக்குவலா ஒரு புக் ஒன்று எழுதுறேன். பைபிளுக்கு ஈக்குவலா ஒரு புக் எழுதுனா பைபிளை படிச்சாத்தான் எழுத முடியும். இவன் பைபிளை படிப்பதற்காக போய் உட்கார்ந்தானா. பைபிள் ஆதி ஆகமத்திலிருந்து அப்படியே தெளிவா படிச்சுட்டு வரான். 1 நாளாகமம் வந்தானாம் பார். அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான். 10 அதிகாரம் பெற்றான் 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 இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். பைபிள் அப்படியே திறந்து வச்சுட்டு வெளியே வந்து இவன் எல்லா ஆட்களையும் பார்த்து சொன்னானா, உங்க தாத்தா உங்க அப்பா பேர் சொல்லு. அப்பா பேர் சொன்னாங்க. தாத்தா பேர் சொல்லு. தாத்தா பேர் சொன்னாங்க. உங்க தாத்தாவுடைய தாத்தா பேர் சொன்னாங்க. உங்க தாத்தாவுடைய அப்பா பேர் சொன்னாங்க. உங்க தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியல. 4 ஜெனரேஷனுக்கு மேல யாருடைய அப்பா பேரும் தெரியல, முற்பிதாக்கள் பேரு தெரியல, கொள்ளுப்பாட்ட அந்த தாத்தன் பேர் தெரியல. இவன் பெரிய பெரிய ஞானிங்க கிட்ட போய் கேட்டான், விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டான், ஞாபகம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டான், அறிவாளிங்க கிட்ட கேட்டான், தத்துவ ஞானிகள் கிட்ட கேட்டான். அத்தனை பேர்கிட்ட கேட்டோம். எல்லாருக்குமே 4 அல்லது 5 ஜெனரேஷனுக்கு மேல முற்பிதாக்களுடைய பேரு தெரியல. அப்பதான் வந்து இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு சொன்னானா, ஆதாம் முதல் இன்னைக்கு பிறந்திருக்கிற வரைக்கும் அத்தனை பேருடைய சரித்திரம் இந்த பைபிள்ல எழுதப்பட்டதுன்னா இது மனித ஞானம் கிடையாது, மனித புத்தி கிடையாது, இது படைத்த தெய்வம் ஒருவரால தான் எழுதப்பட்டது அப்படின்னு நான் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவன் பைபிளுக்கு விரோதமாய் ஒரு புக் ஒன்று எழுதுறன்னு வந்தான். அதே மனுஷன் ஒரு புக்கை எழுதினான், Who moved the stone அப்படின்னு, யார் அந்த கல்லை புரட்டி தள்ளினது அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பித்தான். அவனுக்குள்ள
இயேசு அடக்கம் பண்ணப்பட்டவரா, இயேசுன்னு ஒரு கடவுளே இல்லைன்னு உலகம் எங்கிலும் சொல்ல ஆரம்பித்தான். அவன் கடைசியா எழுதின புக்கு 17வது நூற்றாண்டில 18வது நூற்றாண்டில உலகத்தையே தலைக்கீழாக்க மாற்ற ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இயேசுவை அடக்க அழிக்க கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தை கெடுக்க நினைச்சாலும் ஒரு கொம்பனாலையும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, குட் ஃப்ரைடேக்கு இனிமேல் லீவு தரக்கூடாதுன்ட்டு இந்தியா தேசம் சட்டம் போட போதான். ஹரியானாவில் நூல் விட்டு பார்த்துருக்காங்களாம். ஹரியானாவில் குட் ஃப்ரைடேக்கு லீவு கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களை நம்பி இதை பேசுறேன். நான் என்ன சொல்றேன், நீ லீவை விடலனாலும் நாங்க சர்ச்சுக்கு வருவோங்கிறேன். நல்லா கை தட்டினீங்க, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. நீ லீவை தரலன்னா இயேசு மரிக்கலன்னு ஆயிடுமா? நீ லீவை தரலன்னா இயேசு உயிர் தேடலன்னு ஆயிடுமா? நீ ஒரு தேங்காய் மண்டே. ஏலே, இயேசு உயிரோடு இருக்கிறாரியா? சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. வீட்டுல போய் மத்தேயு 28வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறைக்கு 6000 ராணுவ வீரர்களை வச்சானா. எத்தனை ஆயிரம்? 6000. ஒரு லேகியோன் பிசாசுனாலே 6000 பேய் சேர்ந்ததுதான் ஒரு லேகியோன் பிசாஸ். லேகியோன் அப்படின்னாலே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய படையில 6000 பேர் இருப்பான். 6000 ஒரு பெரிய படை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு பாருங்க சீலை வச்சுட்டு முத்திரை போட்டுட்டு அத்தனை 6000 ராணுவ வீரர்கள் இருக்கிறான். வசனம் சொல்லுது, அதிகாலை வேளையில பூமி அதிரத்தக்கதாக, கல்லறைகள் வெடிக்கத்தக்கதாக, சங்கிலிகள் தருப்புண்டு போக, முத்திரைகள் உடைக்கப்பட இயேசு உயிரோடு எழும்ப ஆரம்பித்தார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை அழிக்க அடக்க நினைச்சாலும் முத்திரைகள் உடையும், சங்கிலிகள் தருப்புண்டு போகும், சட்டங்கள் மாறி போகும், சரித்திரம் மீண்டுமாய் எழுதப்படும். No one can shut the door. இந்த கதவை எவனாலும் அடைக்க முடியாது. இது பரலோகமே திறந்த கதவு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால பயப்படாத. உன் வாழ்க்கையில எத்தனை அடைக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை பலவீனம் இருந்தாலும், எத்தனை வியாதி இருந்தாலும், இயேசு கல்லறையை விட்டு வெளியே வந்தது போல உனக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா முத்திரைகள், எல்லா குத்துக்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு இயேசு உன்னையும் அந்த உயிர் தெழுந்த மகிமையினால, உயிர் தெழுந்த பிரசன்னத்தினால ஆள செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால இயேசுவை யாராலையும் அடக்க முடியாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் சொல்றாங்க மதமாற்ற தடை சட்டம் வரக்கூடாதுன்னு. வரட்டங்கிற பைத்தியங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து டூருக்கு போலான்னு நினைச்சுதான். என்னன்னு இது சொன்னா தான் உங்களுக்கு புரியும். டூருக்கு போலான்னு நினைச்சுதான். வேலூர்ல பாகாயின்னு ஒரு இடத்துல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா பைத்தியமும் ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சான். ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் டூருக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். மகாபலிபுரம் போக போகிறோம், பல்லவ சிற்பர்களை பார்க்க போகிறோம், எம்ஜிஆரோட கல்லறையை பார்க்க போகிறோம், பீச்சை பார்க்க போகிறோம், கடைசி ஏர்போர்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. என்னென்னமோ சொன்னாங்களாம். அடுத்த மாதம் கூட்டிகிட்டு போகிறேன், அடுத்த வாரம் கூட்டிகிட்டு போகிறேன். நம்மளே திருந்த மாட்டோம், பைத்தியம் திருந்தோம். அல்லேலூயா. நல்லவன் ஸ்ட்ரைக் பண்ணாலே தேசம் தாங்காது. பைத்தியம் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சான். ஸ்ட்ரைக் பண்ணி முடிச்சுட்டு வேற வழி இல்லாமல் 2-3 பஸ்ஸை பிடிச்சி பாருங்க நேராக சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தான். மகாபலிபுரம் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு வந்து எம்ஜிஆர் சமாதி எல்லாத்தையும், அண்ணா சமாதி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துதான். லீடர் பைத்தியம் சொல்லிச்சான், ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் ஏர்போர்ட்டுக்கே கூட்டிகிட்டு போகல, ஏர்போர்ட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க நிச்சான். நல்லவனையே விட மாட்டான். இதுங்களை எப்படி விடுறது? அல்லேலூயா. சரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் திரிசூல மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே போய் நின்று பார்த்தா ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதும், ஃப்ளைட் இறங்குறதும், ஃப்ளைட் ஏறுறதும் ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் எல்லா பைத்தியத்தையும் அந்த திரிசூல மலை பேர் மறந்துட்டேன், அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. திரிசூல மலை மேலே கொண்டு போய் நிப்பாட்டி பஸ்ஸை திறந்து விட்டா பைத்தியம் எல்லாம் வேகமாக உடையாந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நின்று அப்படியே பார்க்குதான். இதுங்க இறங்கின நேரம் அப்போ தான் ஒரு பெரிய ஃப்ளைட்டு கார்கோ சரக்கு விமானம் வந்து அப்படியே தரையிறங்க ஆரம்பிச்சுதான். எல்லா பைத்தியமும் கையை தட்டி வேகமாக சிரிக்க ஆரம்பிச்சுதான். திடீர்னு ஒரு ஃப்ளைட் அப்படியே லேண்ட் ஆக ஆரம்பித்தது, மேலே ஒரு ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பித்தது. இதுங்க எல்லாம் அப்படியே சந்தோஷப்பட்டுட்டே இருக்கணுன்னே ஒரு சின்ன குட்டி பைத்தியம் வேகமாக
வேகமா போய் தலைவர் பைத்தியத்தை பார்த்து பிடிச்சி கீழே குனிஞ்சு அது காதுல ஒண்ணு சொல்லிச்சான். சொன்ன உடனே தலைவர் பைத்தியம் டென்ஷன் ஆயிடுச்சான். இழுத்து அந்த குட்டி பைத்தியத்தை பலார்னு அடிக்குதான். என்னன்னே புரியல, எனக்கும் புரியல. அல்லேலூயா. பாருங்க, அந்த குட்டி பைத்தியத்தை போட்டு அடிக்குதான். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சு, ஏய் என்ன அறிவு இருக்கா உனக்கு, அது என்ன சொன்னா கேட்கிற மாதிரி அறிவு இருக்கா உனக்கு, எதுக்கு இந்த குழந்தைய போட்டு அடிக்கிற, விடு அப்படின்ட்டு அந்த டாக்டர் எல்லாரும் அந்த சின்ன பைத்தியத்தை பிரிச்சு எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்களாம். இந்த பெரிய பைத்தியம், லீடர் பைத்தியம் பார்த்துட்டே தான் திரும்ப வேகமா ஒடியாந்து அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து 4 பொத்து தான். எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு, ஹே எதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தைய போட்டு அடிக்கிற, என்ன பிரச்சனை சொல்லி தொலை அப்படின்னாங்களாம். அப்பதான் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்குது அது அப்படின்னுச்சான். எந்த கேள்வினா கேட்கறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து அடிக்குதான். இது கூட தெரியாம இந்த கேள்வி என்னைய பார்த்து கேட்குது அப்படின்னுச்சான். சரி என்னத்தான் கேள்வி, சொல்லித்தான் தொலைய அப்படின்னு கேட்டான். அது கேட்டுச்சான் அந்த சின்ன பைத்தியம், இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டா இருக்க, இதுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டேன்னுச்சான். அதுக்கு அந்த குட்டி பைத்தியம் சொல்லிச்சான், இங்க வா அப்படின்ச்சா. டாக்டர்லாம் சொன்னாங்களாம், அடிக்காத, மயக்க ஊசி போட்டுருவோம் அப்படின்னாங்களாம். அடிக்க மாட்டேன், இங்க வா அப்படின்னு. அந்த பக்கமா கொண்டு போய் நிப்பாட்டி மேல ஃப்ளைட் போயிட்டு இருந்ததான். ரொம்ப ஹைட்டா சின்னதாயிடுச்சுல்ல, சின்னதாயிடுச்சுல, மேல போன ஃப்ளைட்டை காமிச்சிட்டு சொல்லிச்சான், இப்ப மேல போயிடுச்சா, சின்னதா மாறிடுச்சா, அதை எடுத்து பெயிண்ட் டப்பாக்குள்ள விட்டு வெளியே விட்டுருவாங்க. எப்படி பெயிண்ட் டப்பாக்குள்ள விட்டு சொல்லுங்கப்பா. நிறைய பைத்தியமா அப்படிதான் நினைச்சுங்குது. சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. புரியுதா புரியுதா? பைத்தியம் பாவம் தெரியாது, பெயிண்ட் டப்பாக்குள்ள நிறைய இன்னைக்கு இப்படித்தாங்குது சர்ச்சிலையும். ஆமே, ஏசு வரும்போது எப்படி போவ, பெயிண்ட் டப்பாக்குள்ள போக முடியாது. சொல்லு, பக்கத்துல டிங்கரிங் பார்க்கணுமா, ஆமே, ஷெட்டுக்கு போகணுமா, அல்லேலூயா. ஆமா, நிறைய நேரத்துல இப்படித்தான் நினைச்சுங்கிறான். பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டு எடுத்துட்டா ஃப்ளைட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடணும். பைத்தியம் நிறைய நேரத்தில் அப்படித்தான் நினைச்சுக்குது. மதமாற்ற தடை சட்டம் வந்துட்டா மாறிடும். பைத்தியம். ஐயோ சொல்லப்பா, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஐரோப்பா நாடுகளில சண்டே கிளாஸ் எடுக்கல, யூத் மீட்டிங் எடுக்கல, அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவரையே தேடாம போயிடுச்சு. எல்லாம் கவனி, அது சொல்லி முடிச்சுட்டு பிரசங்கத்துக்கு நேரம் வர. அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவரையே தேடாம போயிடுச்சு. ஐரோப்பா இருக்கிற எல்லா இடத்துலையும் விக்கிரக கோட்டைகள் பெருகிடுச்சு, முகமதியர்களுடைய ஆளுகை பெருகிடுச்சு, நாத்திகம் பெருகிடுச்சு, சபைகள் எல்லாம் மூடப்பட்டது, ஒயின் ஷாப்பா மாறிடுச்சு, கிளப்பா மாறிடுச்சு, லைப்ரரியா மாறிடுச்சு. பாருங்க, இது இல்லாம மசூதிகளாக மாற ஆரம்பித்தது, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இப்ப முற்பிதாக்கள் தப்பு பண்ணிட்டான். சண்டே கிளாஸ் பிள்ளைகளை நடத்தல, வாலிப யூத் மீட்டிங் நடத்தல, பெரியவங்க மட்டும் இருந்தா போதும் நேட்டான். அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் கெட்டு போச்சு. இப்போ ஒண்ணு தெரியுமா, ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதல் ஐரோப்பிய நாடுகளில கொண்டு வர ஆரம்பித்தார். உலகத்துல எல்லாம் நினைப்பார், ஒரு நிமிஷம் அப்புறமா கைத்தட்டு. ஐரோப்பா நாடுகள் முழுக்க கிட்டத்தட்ட எல்லாம் கவனிங்க பார்ப்போம், 87% வாலிபர்கள் புது பைபிளை வாங்க போக ஆரம்பிச்சுட்டான். புது பைபிளை வாங்கி இன்னைக்கு பைபிள் அதிகமா விற்பனை ஆகிறது ஐரோப்பிய நாடுகளில தான். எந்தெந்த ஜெனரேஷன் எல்லாம் தெய்வத்தை தேடாம போனதோ அத்தனை ஜெனரேஷன் மீண்டுமாய் சபைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பித்தான். பாருங்க, இன்னைக்கு ஐரோப்பா நாட்டில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். பிரிண்ட் பண்ற, இப்ப 1000 பைபிள் பிரிண்ட் பண்றாங்கன்னா அதுல 900 பைபிள் ஐரோப்பா நாடுலயே வித்து தின்னுடுதான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் நினைக்கிறான் சாராயத்துக்கு பின்னாடி போனா வாழ்க்கை மாறிடும். சாராயம் கொஞ்ச நாள் தான். விபச்சாரத்துக்கு பின்னாடி போனா வாழ்க்கை மாறிடும். விபச்சாரம் கொஞ்ச நாள் தான். ஏதோ வழிபாட்டுகளுக்கு பின்னாடி போனா வாழ்க்கை மாறிடும். வழிபாடு கொஞ்ச நாள் தான். பாருங்க, துறவரம் மேற்கொண்டா, சன்னியாசம் மாறினா, தியாகம் பண்ணா, தானம் தர்மம் பண்ணா, எல்லாமே கொஞ்ச நாள் தான். உலகம் உருண்ட, திரும்ப இந்த பைபிள் கிட்டத்தான் வரணும். இது மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு வாசல். இது மட்டும்தான் நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியது. உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அழிந்து போகும். இந்த பரிசுத்த வேத மாத்திரம்தான் நிலையானது, நித்தியமானது, சத்தியமானது, ஒருபோதும் அழியாதது. அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை யாராலையும் அடக்க முடியாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் முன்னாடிலாம்
நியூஸ் பேப்பர் படிக்கும்போது, மேகசின் படிக்கும்போது, இந்த விவாதத்தை டிவியில் பார்க்கும்போது எனக்கே பிபி ஓவரா வந்துடும். இத்து போன பையெல்லாம் இப்படி பேசிக்கிறான ஆண்டவரே, நீங்களும் சும்மா இருக்கிறீங்களா? கண்டவன் கண்டமணிக்கு பேசுவான் பார், யாடா கூடமா பேசுவான், டென்ஷன் ஆகும், அப்படியே உச்சக்கட்ட டென்ஷன். அப்படியே எனக்கு இந்த சத்தியத்துக்கு விரோதமா எவன் பேசுறாலும் நானே கொலைகாரனா மாறிடுற மாதிரி மாறிடுவேன். அப்படியே அவ்வளவு உச்சக்கட்ட டென்ஷன் ஆகும். பிபிலாம் ஏறிட்டு டிவியை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு போய் அப்படியே உட்காந்துட்டு நானும் அழுவேன். இந்த இத்து போன பையெல்லாம் பேசுற மாதிரி என்னை விட்டீங்களே, இப்படி போயிடுச்சு உங்க நாமம் அப்படின்னு நானா நினைப்பேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல விவாதத்தை டிவியில பார்த்து டென்ஷன் ஆயிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் பைபிள் எடுத்து அன்னைக்கு ரெகுலரா படிக்கிற கதை படிச்சேன். ஒரு ராஜா பையன் ஒருத்தங்கிட்ட கதை சொல்றான். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமா, ஒரு முள் செடி வந்து அத்தி மரத்தை பார்த்து கேட்டா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். எது? முட்செடி. அத்தி மரத்தை பார்த்து கேட்சான், திராட்சை செடியை பார்த்து கேட்சான், அதை பார்த்து கேட்சான், இதை பார்த்து கேட்சான். இது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எல்லாம் சொன்னேன். அந்த பக்கமா வந்து ஒரு காட்டு எருமை மிதிச்சிட்டு போயிடுச்சான் முள் செடியை. புரியுதா? ஐயோ, புரியுதா இல்லையா? இன்னைக்கு முள் செடி தான் நிறைய பேசுது, காட்டு எருமை வரும் பாரு. இதுக்கப்புறம் என்னால் புரிய வைக்க முடியாது. காட்டு எருமை வந்து மிதிக்கும் பாரு. நிறைய முள் செடி தான் இன்னைக்கு பேசுதாமே. அன்னையிலிருந்து நான் டென்ஷன் ஆகிறதே நிறுத்திட்டேன். காட்டு எருமை வரும், எவன் பேசுறான், காட்டு எருமை வரும், மிதிக்கும். அந்த பக்கமா போன ஒரு மிருகம், சொல்லு, அந்த பக்கமா போன ஒரு மிருகம் அந்த முட்செடியை மிதிச்சிட்டு போயிடுச்சான். இப்ப எவன்கிட்ட கல்யாணத்துக்கு போவங்கிறேன். அல்லேலூயா. அதனால அப்புறமா தான் நான் புரிஞ்சேன், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பைபிள் இருக்கு. நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது. ஆமா, இப்பெல்லாம் எவனா பேசுறான்னா உட்காந்து சிரிச்சிருப்பாடா பாவி, நீயா வாங்கி கட்டிக்கிறியாடா, வேணாண்டா அமைதியாருன்னா கேட்க மாட்டான் சில பேர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால இப்ப நான் மாறிட்டேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உயிர்த்தெழுந்த வல்லமைய யாராலையும் தடுக்கவோ அழிக்கவோ கெடுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்பா, நம்ம பிரசங்கத்துக்கு நேரா வருவோம். மத்தேயு 28வது அதிகாரத்துல போய் படிச்சு பாருங்க. அந்த 6000 ராணுவ வீரர்களுக்கு பணத்தை கொடுத்து இயேசு உயிர்த்தெழல, அவனுடைய சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை திருடுறவனா இப்படி ஓடி போய் ஒளிவான். அல்லேலூயா. ஆமா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜீபும்பா வித்தையை காட்டுற நிறைய கோமாளிகள் இருக்கத்தான் செய்யறான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அத்தனை கோமாளிகளுக்கு மத்தியில இயேசு தம்முடைய வல்லமை இன்னும் நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறார். நான் ஒரு 5 காரியத்தை பேசிட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இப்ப கவனிங்க பாப்போம். மகதலேனா மரியாள் போய் சொல்றான், அவர் அங்கே இல்லை, என்னாச்சோ தெரியல, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் போய் கல்லறையை பார்க்க, ஆண்டவருடைய உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம், தலையில இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் ஏற்கனவே இதை சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன். கவனிங்க பாப்போம். இப்போ ஒரு வீட்டுல ஒரு தகப்பன், வீட்டு முதலாளி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை விட்டு வெளியே பிசினஸ் விஷயமா மற்ற காரியமா வீட்டை விட்டு வெளியே போகும்போது யூதர்கள் தலைப்பாக கட்டுவாங்க. பாருங்க, தான் தலையில் இருக்கிற தலைப்பாகியை கலட்டி, இப்போ இதுதான் டேபிள்னு வச்சுக்கோங்களேன், வாசப்படி முன்னாடி இருக்கிற டேபிள்ல இந்த தலைப்பாகியை கலட்டி ஃபேஸ் அப்படியே வாசப்படியை பார்த்த மாதிரியே வச்சா போனவர் சீக்கிரம் வந்துடுவார்னு அர்த்தம். ஆனா இந்த தலைப்பாகியை கலட்டி ஃபேஸை இந்த பக்கமா திருப்பி ஆப்போசிட்ல இந்த டைரக்ஷன்ல வச்சா போனவர் எப்போ வருவாரோ அப்படின்னு தெரியாது. ஆனா இயேசு பாருங்க, தன் உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கலட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு தான் தலையில சுத்தப்பட்ட அந்த தலைப்பாகியை கலட்டி வாசப்படி பக்கமா பார்த்த மாதிரி வச்சுட்டு போயிட்டார். அதனாலதான் கலக்கத்தோடு பயத்தோடு திகிலோடு கல்லறைக்குள்ள உள்ள போன பேதுரு அந்த துணியெல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு சந்தோஷப்பட்டு வெளியே வர ஆரம்பித்தாரா. என்ன அர்த்தம்? போனவர், ஐயோ புரியுதா? சத்தமா சொல்லுங்க. போனவர் நான் திரும்ப எழும்புவேன், திரும்ப கட்டப்படுவேன், திரும்ப ஊழியம் செய்வேன், திரும்ப என் வாழ்வு சுக வாழ்வு துளிர்க்கும், திரும்ப என் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியவர் என் பட்சத்துல வருவார் அப்படின்னு அர்த்தம். சந்தோஷப்பட்டான், போனான். ஆனா ஒரு பயம். ஏன்னா எதிரிகள் இருக்கிறான், யூதர்கள் இருக்கிறான். இயேசுவையே சிலுவையில் அரைஞ்சவன், இயேசுவையே சிலுவையில கொன்னு போட்டவன், நிர்வாணமா மாத்தனவன், சாட்டையடி அடிச்சவன், எருசலேம் முழுக்க இயேசுவை பார்க்கும்படி அரை நிர்வாணமா சிலுவை சுமக்கப்பட்டவராய் கொண்டு போனவன். அதே ஆட்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறான். திரும்ப நம்ம மேல வந்து, நீ தானடா 3.5 வருஷம் இயேசு பின்னாடி போன, உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு ஒரு பயம். ஒரு பக்கம் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற நம்பிக்கை, இன்னொரு பக்கம் எதிரியை பார்த்து என்னது? சத்தமா சொல்லுங்க. எதிரியை பார்த்து என்னது? சத்தமா சொல்லுங்க. எதிரியை பார்த்து என்னது? பயம். அதனால இயேசு உயிர்த்தெழுந்தார்னு இவனும் சொல்லல.
எல்லா சீஷர்களும் ஒன்னா கூடி ஒரு மேல் வீட்டு அறையில போய் வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பயத்தோட, கலக்கத்தோட, நடுக்கத்தோட, என்ன ஆகுமோ, அடுத்தது என்ன ஆகுமோ, நம்மளை கூப்பிட்டு சிலுவையில் அறைவானோ, நமக்கு இந்த பிரச்சனை வருமோ, நம்ம வாழ்க்கை தொலைஞ்சிருமோ, நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடுமோ. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே சீஷர்கள் அத்தனை பேரும் உள்ள போய் கதவை பூட்டிட்டு நிச்சயம் இல்லாத எதிர்காலம் உடையவர்களா அப்படியே கலங்கி போய், திகைத்து போய், பயந்து போய் வீட்டுக்குள்ள அப்படியே கூணி குறுகி இருக்கிற நேரத்துல பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசு உள்ளே வர ஆரம்பித்தார். உள்ளே வந்து பயந்து போன, கலங்கி போன அத்தனை பேரையும் பார்த்து சொல்றார், உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு, நல்ல சத்தமா சொல்லு, உங்களுக்கு சமாதானம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே, அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே, பயம் நிறைந்த இடத்துல இயேசு வந்து நின்று கலங்கி போன, பயந்து போன, எதிர்காலம் இல்லாத அவர்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு சமாதானம். என்ன அர்த்தம்? எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். நிறைய நேரத்தில் நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு அவமானம், நம்ம செய்த குற்றம், நம்ம செய்த பாவம், நமக்கு எதிராக எழுப்பின மனித திட்டங்கள், சூட்சமங்கள் நம்மை துரத்த, நம்மை பயமுறுத்த, நம்முடைய வாழ்க்கையை கலங்க பண்ண. பிரதர் நல்ல சாட்சி சொன்னார் பார், 10 mm மேல அந்த கல்லு கரையவே கரையா. டாக்டரே சொல்லிட்டான் பாருங்க, அந்த பயம் வந்துட்டாலே அப்படியே நடுக்க வர ஆரம்பிச்சிடும். ஆனா அதே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து கல்லையே காராம போக பண்ணினார் பத்தியா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எனக்கு அதுதான். இந்த நல்ல காலை வேளையில எத்தனை பயத்தோடு வந்திருக்கலாம். பாஸ்டர் கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா நான் சந்திக்கிற வேதனை, நான் சந்திக்கிற பிரச்சனை, நான் போராடுகிற போராட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, உயிர் தெழுந்த இயேசு உன்னை அனாதையாய் விட மாட்டார். உயிர் தெழுந்த இயேசு உன்னை பாதியில விட்டுட்டு போக மாட்டார். உயிர் தெழுந்த இயேசு தான் சொன்னதை உன் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் he never leave you nor forsake you. அவர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். நீ எத்தனை அறைக்குள்ள இருந்தாலும், எத்தனை பலவீனத்தில் இருந்தாலும், எத்தனை போராட்டத்தில் இருந்தாலும், பூட்டப்பட்ட, அடைக்கப்பட்ட வாழ்க்கையை தொலைத்து போன, இனி எதிர்காலமே இல்லை அப்படி நினைச்ச உன்னை தேடி இயேசு வருவார். ஆமென். அவர் வந்து அவங்கள பார்த்து சொல்றார், உங்களுக்கு சமாதானம். நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அப்பா அம்மா விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டா, வீட்டை பூட்டிட்டு அந்த குழந்தைங்க பயந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா. 6 ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா வரல, 7 ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா வரல, 8 ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா வரல, ஜன்னல் எல்லாம் சாத்திரும், யாராச்சும் வந்துருவாங்களா பயமா இருக்கும். அப்பா அம்மா வருவாங்கன்னு தெரியும், ஆனா எப்ப வருவாங்கன்னு தெரியும். அந்த பயமா வீட்டுக்குள்ள இருக்கும் பாரு. திடீர்னு வந்து கதவு எல்லாம் பூட்டப்பட்டு இருந்தாலும் அம்மா வந்து சாமி, அப்பா வந்து நான் தாண்டா தெர சாமின்னு எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் வாழ்க்கையை தொலைச்சி, தரிசனத்தை தொலைச்சி, இவருக்கு பின்னாடி போனா ஏதோ ஒன்று நடக்கணும் நம்பி வந்து அவரையே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டாங்களே, இனி என்னால பிழைக்க முடியாது நினைச்சு வீட்டை பூட்டிட்டு உள்ள பயந்து போய் இருக்கும் போது ஆண்டவர் பக்கத்தில் வந்து, நான் தான் யா, பயப்படாதையா, உனக்கு சமாதானங்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு எதிர்மறையான நிலைமை, நீங்க கூட ஏதோ ஒரு விதத்தில் அடைக்கப்பட்டிருக்கலாம். டாக்டர் கூட சொல்லிட்டு இருக்கலாம், இனி பிழைக்க முடியாது, இனி எழும்ப முடியாது, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை, அவ்வளவுதான் உன் வீடு, அவ்வளவுதான் உன் சொத்து, அவ்வளவுதான் உன் வேலை. எத்தனை கலக்கம், எத்தனை பயம், எத்தனை திகில், எத்தனை போராட்டம் இருந்தாலும், இந்த காலை வேளையில நீ எவ்வளவு கொடுமையான இடத்துல அடைக்கப்பட்டிருந்தாலும், எழும்பவே முடியாது நினைச்சாலும், திரும்ப வர முடியாது நினைச்சாலும், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை நினைச்சாலும், இந்த காலை வேளையில இயேசு உயிர் தெழுந்தவராய் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றார், சமாதானம், பயப்படாத, நீ சாக மாட்ட, நீ விழுந்து போக மாட்ட, உன்னை கெட்டு போக மாட்ட, உனக்கு கொடுத்ததை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிற? யார் கைவிட்டுட்டா? யார் வேண்டான்னுட்டா? எதை தொடங்கி பாதியிலே விட்டுட்டு வந்துட்ட? எது நிறைவேறாது நினைச்ச? எது நடக்காது நினைச்ச? உயிர் தெழுந்த இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, சமாதானம், நான் திரும்ப வந்துட்டேன். உன்னை நம்பி உன்னை கொடுத்த பார், அதை நிறைவேற்ற போறேன். உன்னை நம்பி நான் அழைத்த பார், அதை நிறைவேற்ற போறேன். உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்த பார், அந்த திட்டத்தை உன் வாழ்க்கையில கைக்குடி வர பண்ண போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென்.
ஆமா, நீங்க வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 28வது அதிகாரம் அந்த கடைசி 16வது வசனத்துல இருந்து இப்படி சொல்லுது. அவர்கள் சமீபமாய் வந்து, அவங்க பக்கத்துல வந்து மேல கைய போட்டு பாருங்க, சமீபமாய் பக்கத்துல வந்து மேல கைய போட்டு, நான் தான்யா, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறையா, நான் செத்துட்டு நினைச்சியோ, உன் நம்பிக்கை கெட்டு போயிடுச்சு நினைச்சியோ, நீ தேடினதுக்கெல்லாம் பதில் வராது நினைச்சியோ, நீ வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை நினைச்சியோ, இல்லையா, நான் தான். இந்த காலை வேளையில உன்னை பார்த்து அந்த ஓங்கிய புயம், அந்த தயவுள்ள கரம் உன் மேல வந்து உன்னை பார்த்து சொல்லுது, நான் தான்ப்பா, நீ சாக மாட்ட, உனக்கு சமாதானம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நமக்கு திரும்ப வாழ்வை கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப 2வது ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். கொலோசியர் நிருபத்துல பவுல் எழுதும் போது இப்படி சொல்றார், சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு மரணத்தை ஜெயித்து சத்துருவானவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்பின துரைத்தனங்கள், நமக்கு எதிராக எழும்பின அதிகாரங்கள், வல்லமைகள், ஆளுகைகள், மரணங்கள், சாபங்கள், விக்கனங்கள், மந்திரவாத செயல்கள் எல்லாவற்றின் மீதும் ஜெயம் எடுத்த ஒருவர் சகல அதிகாரமுடையவராய் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார், ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், கவனிங்க பாப்பா. இன்னைக்கு ஊழியக்காரா இருக்கிறார், நல்ல பெரிய சர்ச்சை கட்டிட்டு இருக்கிறார். அவரு ஒரு பெரிய இடம் வாங்கி ஒய்ஃபோட நகை மொத்தத்தை எடுத்து வித்து ஒரு பெரிய இடம் வாங்கி சர்ச்சுக்கு நல்ல பெருசா ஒரு 50-60 சென்ட்டுக்கு மேல பெருசா வாங்கிட்டு பணம் தென்னை ஓலையில தான் வீடு சர்ச் எல்லாத்தையும் கட்ட ஆரம்பித்தா. இந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு, நிறைய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போறதுக்கு பாதை இல்லை, வயக்காட்டு வரப்பு மேலதான் போனான். இவர் வாங்கின இடத்துல பாதையை போட்டு ஒரு லாரி போற மாதிரி ஒரு பெரிய பாதை, இவரோட நிலம், இவர் காசு கொடுத்து வாங்கி பாதை போட்டு எல்லாத்துக்கும் வழியை விட்டார். இந்த பின்னாடி வீடு இருந்தது பத்தியா, அந்த ஆட்கள் எல்லாம் நல்லா இருக்க ஆரம்பிச்சான். பாஸ்டுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது முதல், 2வது ஒரு பையன் பிறந்தது. பையன் பிறந்த உடனே இந்த பின்னாடி இருக்கிற ஆளு, இந்த பாஸ்டுக்கு பையன் பிறந்துட்டா இந்த இடத்த முழுசா ஆக்குபைட் பண்ணிடுவாங்க, நம்ம சந்ததி இதை சுதந்திரிக்கன்ட்டு இங்கிருந்து கேரளாவுக்கு போய் மந்திரம் பண்ணிட்டு பாஸ்டை கொல்லணும்னு வந்துக்கிறான். மந்திரம் பண்ணிட்டு அவன் கொடுத்ததை கொண்டு போய் உன் எல்லையில போடு அப்படின்ட்டுக்கிறான். நம்ம ஆளு இங்கிருந்து கேரளாவுக்கு போய் பல ஆயிரத்தை கொடுத்து மந்திரத்தெல்லாம் பண்ணிட்டு, நான் என்ன சொல்றேன், நீ மந்திரத்தெல்லாம் பண்ணிட்டு யார் இடத்துல தான் வரணும்? உங்களுக்கு நான் பிரசங்கியார வந்தம்பர், என்ன உதைக்கணும், யார் இடத்துல தான் வரணும்? சத்தமா சொல்லுங்க, பாஸ்ட் இடத்துல தான் வரணும். கவனிங்க பார்ப்போம். ரோட்டை விட்டு இறங்கி, பஸ்ஸை விட்டு இறங்கி, இப்போ மெயின் ரோட்ல இருந்து பஸ் இறங்கி இப்போ இங்கே உள்ள வரான்னு வச்சுங்களேன், உள்ள வந்து இந்த எல்லைக்குள்ள இந்த கேட்டுக்குள்ள வரும்போது திடீர்னு ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்து பார்த்தா அவங்க பையன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். ஒன்ன தெரிஞ்சுக்க, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உன் மேல இருந்தா உன் செருப்புல இருக்கிற மண்ணை கூட எவனாலையும் தொட முடியாது. ஆமென், ஆமென். எவனாலையும் தொட முடியாது, ஒருத்தனை பண்ண முடியாது. அந்த ஆளு போனை போட்டு எல்லைக்குள்ள கால் எடுத்து வைக்கல, போனை போட்டு தெருவில் விழுந்து பஸ் போனோடனே அரண்டு புரண்டு கத்துறான். மொத்த பேர் வந்து என்னான்னு பார்த்தா பையன் செத்துட்டான். கோணி பையில அப்படியே இந்த கொத்துக்கறி வாரிட்டு வர மாதிரி வாரிட்டு வந்து வச்சாங்க. அடக்க ஆராதனை இந்த பாஸ்டர் தான் பண்ண முடிஞ்சிருச்சா, அப்பயும் அடங்கல. அல்லேலூயா. பையன் செத்துட்டான். அந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு நிறை மாத கன்சீவா இருக்கு. அந்த நேரத்தில் போய் திரும்ப கேரளாவுக்கு போய் மந்திரம் பண்ணிட்டு வரான். சில இருமாப்பு பிடிச்சவன் நிறைய பேர் இருக்கிறான். சில பேர் எவ்வளோ வாங்கினாலும் திருந்த மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதை விட கொடுமை என்னன்னா, 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நான் தான் அங்கே பேச போயிருக்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. இவன் எப்போ போனானோ, நிறை மாத கன்சீவா இருக்கு அந்த புள்ள, இவன் எப்போ இந்த ஆள் போனானோ அப்பவே பொண்ணுடைய கை கால் உடம்பு எல்லாம் பெருசா வீங்கிடுச்சு. நகர்த்த முடியல, ப்ரீத்திங் பண்ண முடியல, மூச்சு விடலை. டெலிவரி டைம் வந்துடுச்சு. கூட்டம் நடந்துக்கினே இருக்கு. நீங்க வந்து ஜெபம் பண்ணுன்றாங்க. சோத்திரம் ஆண்டவரே, நீங்களே நினைச்சு பாருங்க என் நிலைமை. அல்லேலூயா.
சாவா வாழ்வான்னு தெரியல. உங்களுக்கா சொல்லணும், நான் ஜெபம் பண்ணி செத்துட்டா அந்த ஆள் சாகாச்சிட்டான்னு நீங்க லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நான் தெருவில் போறவன கூட நம்பிடுவேன். இந்த அந்நிய பாஷை பேசுற ஆளு மட்டும் நம்புறது இல்லை. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, வெளில சொல்லிவிடுங்க. ஐயோ, உள்ள போய் பார்த்தா மலை மாதிரி அந்த புள்ள படுத்து கிடக்கு. யூரின், டாய்லெட் எல்லாம் போய் நிறைமாத கன்சீவ். எனக்கே பயமாயிடுச்சு. நான் ஒப்பாரி வச்சு அழுது ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பிட்டேன். இவன் போய் சூனியம் பண்ணிட்டு வந்தாம்ப, டெலிவரி ஆயிடுச்சு. குழந்தைக்கு அந்த புள்ள ஃபீடிங் பண்ணல. எவனுக்கோ பிறந்த குழந்தைங்க ஒரு 10 நாள் தான் செத்துச்சு. குழந்தை உயிரோடு இருக்கு. ஒன்னு தெரிஞ்சிக்க, உயிர் தெழுந்த வல்லமை மட்டும் உன் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல வந்துட்டா, உனக்கு மறைவா வச்சாலும் சரி, எதிரா வச்சாலும் சரி, உனக்கு முன்னாடி நின்று சவால் விட்டு பேசினாலும் சரி, ஒருத்தனும் ஜெயிக்க முடியாது. ஆமென், ஆமென். சொல்லு, துரைத்தனங்களையும், வாயை தன்னு சத்தமா பேச, அதிகாரங்களையும் வல்லமைகளையும் பாதாளத்தினுடைய வல்லமைகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர்தான் சொல்றார், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் 5 வருஷம் உட்காருவான், 6 வருஷம் உட்காருவான், எலெக்ஷன் வரைக்கும் தான் உட்காருவான், ப்ரமோஷன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் பதவி போயிட்டான், அதிகாரம் போயிடும். ஆனா நான் அப்படி கிடையாது. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய சிங்காசனத்திற்குரிய ஆண்டவரா இருக்கிறேன். அதனால பயப்படாத. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சீச்சர்களை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு. எந்த இடத்துல தோற்று போனி அதே இடத்துல ஜெயிக்க போற. எங்க ஊழியம் செய்ய முடியாது நினைச்சு அதே இடத்துல ஊழியம் செய்ய போற. எந்த இடத்துல பயந்து அதே இடத்துல சாட்சியா வாழ போற. எந்த இடத்துல மறுதளிச்சு அதே இடத்துல மகிமையை வெளிப்படுத்த போற. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, உன்னை எல்லா தேசத்துக்கு அனுப்ப போறேன். உலகமெங்கிலும், all the nations, all the authority, எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்கு. உலகமெங்கிலும் அனுப்ப போறேன். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். கிறிஸ்தவம் போகாத நாடுகள் எல்லாம் இன்னைக்கு காட்டுவாசிகளா இருக்கிறான். கிறிஸ்தவம் போன நாடுகள் எல்லாம் இன்னைக்கு நாகரிகத்துல, அறிவுல, படிப்புல, ஞானத்துல, புத்தியில உயர்ந்து காணப்படுகிறது. எந்த ஒரு மனுஷன் இயேசுவை கொண்டுட்டு எந்த இடத்துக்கு போறானோ அந்த இடத்துல கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தஞ்சாவூர் பகுதியில் சூசைட்ஸ் சொல்றதுக்காக போனேன். அப்பெல்லாம் ரொம்ப லைட் எல்லாம் கிடையாது. இந்த குண்டு விளக்கு தான், ஸ்ட்ரீட் லைட் குண்டு விளக்கு தான். ஒரு 500 பேர் 1000 பேர் தெருவில் கூடி இருக்கிறாங்க. ஊரே வந்து கூடியிருக்கு. பயங்கரமாக காஸ்பல் மீட்டிங். நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஊரே வந்து சுவிசேஷத்தை கேட்குது. ஒரு ஆளு போய் தண்ணி அடிச்சுட்டு சாராயத்தை நல்லா குடிச்சிட்டு சாராயம் பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டான். பிரசங்கம் வேகமாக பண்ணிகிட்டே இருக்கிற நேரம் என் முன்னாடி வந்துட்டான். சாராய பாக்கெட் எடுத்து கேட்குறான், ஏசி இதை மாற்றுவாரான். சோத்திரம் ஆண்டவரே, என்ன மொத்த ஜனமும் அப்படி கேட்டிருக்கு. தேவ பிரசன்னம் அப்படி இருக்கு. நான் என்னத்தை சொல்ல? திராட்சை ரசம், தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றின மாதிரியா சாராயத்தை மாற்ற முடியும்? அல்லேலூயா. எனக்கு அப்படி இல்லை. அவன் அப்படியே நிற்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, யோ தூர போயா, அவர் நல்லதை பேசுகிறார், தூர போயன்றான். அவன் அட்டம்னண்டா வேட்டியை அவுத்து விட்டு தூக்கி தொட தெரிகிற மாதிரி கட்டிக்கின்னு சாராயத்தை எடுத்து கையில் வச்சுன்னு கேட்குறான், மாற்று வரான். இந்த ஐயாவோட அம்மா அங்கே உட்காந்துங்குது. அந்த அம்மா அங்கன்னு சொல்லுது, ஏசு மாற்ற மாட்டார், நான் மாத்திரவா வா. அது அம்மா, நீ எல்லாம் சும்மா. அல்லேலூயா. அந்த அம்மா ரொம்ப தூரத்துல உட்கார்ந்து இருக்கு. நேர ஜனங்கள் எல்லாரும் இடிச்சிட்டு வந்து, வா ஏசு மாத்த மாட்டார். அது அவங்க வந்து சத்தமா சொல்லுது, நான் மாத்திரவா. வந்து அந்த அம்மா வந்து முன்னாடி, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இந்த ஆள் இப்படித்தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்க பேசுங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் சரி குமுறல் அடிச்சு எழுத்து வாங்கி சத்தம் டம்மு டும்முன்னு கேட்குது. எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு இந்த அம்மா வந்து கூட்டத்துக்கு உட்காந்துச்சு. அவரு புது வேட்டி சட்டையை கட்டிக்கின்னு வராரு. வந்து சொல்றாரு, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, போடியே, போயிட்டு இங்கத்தான் வரணும், வா. சோத்துல விஷத்தை கலக்கல என் பேர் கிடையாது, வா. ஊரே அந்த ஆள் பேசத்தை கேட்டுக்குது. உனக்கு என்ன அவ்வளோ அகங்காரம்?
அந்த அம்மா கேக்குது, அது அம்மா புரிஞ்சிருக்க உனக்கும், அது கிட்ட உயிர் தெழுந்த வல்லம் இருக்கு கேக்குது, நம்ம கிட்ட. சோத்திரமாண்டவரே. ஆமா, இன்னும் இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த ஊர்ல அந்த அம்மா வீடு தான் சர்ச்சா மாறி போச்சு. அல்லேலூயா. சாராயத்தை மாட்டுவாரான்னு கேட்டவர் தான் இன்னைக்கு சர்ச்சில் மூப்பரா நிற்கிறார். எனக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் கிட்ட எல்லா வல்லமை இருக்கு, அவர் எல்லாவற்றையும் மாற்றுவா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய மெய்யான ஒளி. ஆமென். அப்பேற்பட்ட ஆண்டவரை வச்சிருக்கிறோம். உனக்கு விரோதமா சவால் வச்சுட்டானா, சூனியம் பண்ணிட்டானா, எதிர்த்து பேசிட்டானா, முக்காடு போட்டுன்னு அழுவாத, ஒப்பாரி வைக்காத, ஏசு ஜபத்துல கேட்கலன்னு சொல்லாத. போய் நல்ல பிரியாணியை வாங்கி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு சொல்லு, ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த இத்து போன பயலுக்கு முன்னாடி என் சந்ததியை வாழ வைப்பீங்க, என் குடும்பத்தை வாழ வைப்பீங்க, என் பிள்ளைகளை வாழ வைப்பீங்க, உங்க ரத்தம் என் மேல இருக்கு, நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆமென். சகல அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அவரை மாதிரி நல்லவர் யாரும் இல்லையா? அவரை புரியாத வரைக்கும் தான் கஷ்டம், அவரை தூரத்துல பாக்குற வரைக்கும் தான் கஷ்டம். அவர் பக்கத்துல வந்துட்டா அவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது. ஆமென். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பிரேயர் செல் நடத்துவோம் பாருங்க, 98 99 நினைக்கிறேன். ஒரு பிரேயர் செல் நடத்துவோம் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. ஒரு 70 பேர் 80 பேர் வருவான். வியாழக்கிழமான அந்த கூட்டம் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடந்துட்டே இருக்கும் போது வேற ஒரு இடத்துல அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கு போயிருந்தேன். ஒரு அக்கா நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்வான். அங்க அவங்க ஹஸ்பண்ட் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தார். திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டான். இந்த பிரேயர் செல் முடிச்சுட்டு அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலுக்காக போயிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா மூர்த்தி அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்தது. அவர் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து எல்லாரையும் பார்த்து சொல்றார், 30% தான் கேரண்டி கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோ, இன்னைக்கு இருக்கிற என்னது அந்த எக்யூப்மெண்ட்ஸோ அன்னைக்கு கிடையாது. அதனால 30% தான் தர முடியும். நாளைக்கு காலையில் என்னன்னு சொல்ல முடியாது, பேப்பர்ல சைன் பண்ணுங்கிறான். எல்லாம் ஓனும் கத்தி அழுகிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. பாருங்க, ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றாரு. எல்லாத்துக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. கடைசியா இன்னொரு பிரதர் வந்து, இன்னொருனா அவங்க தம்பி வந்து சைன் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்பிட்டா. ஹாஸ்பிட்டலில் இருக்க யாரும் பயப்படுறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. நான் எல்லாரையும் பார்த்து சொன்னேன், நான் ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் போய் நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்பிட்டேன். ஹாஸ்பிட்டலில் நானும் இன்னொரு பிரதர் 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். பாருங்க, நைட்டு 1 மணி போல் அதே மூர்த்திங்கிற டாக்டர் வந்து கேட்குறாரு, இவங்களுடைய அட்டெண்டர் யாருன்னா. நாங்கள் 2 பேர் போயின்னு அவர் சொன்னார், 3 மணி நேரத்துக்கு முன்னாடி 30% தான் உயிரோடு இருக்க முடியும், இப்போ 70% உயிரோடு இருக்க முடியும். அவருக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரியே வேணாம், ஆண்டவர் மாத்திருவா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சகல அதிகாரம் உடையவர். உன் பலவீனத்தை மாற்ற அவரால் முடியும். உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப அவரால் முடியும். உனக்கு எதிராக எழும்புகிற மந்திரவாதங்களை அழிக்க அவரால் முடியும். உனக்கு எதிராக வரக்கூடிய சட்ட திட்டங்களை குலைக்க அவரால் முடியும். உனக்கு எதிராக எழும்பின எல்லா இருளின் ஆதிக்கத்தை அழித்து போட்டு எந்த இடத்துல வாழ முடியாது நினைச்சோமோ, எந்த இடத்துல பிழைக்க முடியாது நினைச்சோமோ, எந்த இடத்துல வாழ்க்கை கட்டப்படாது நினைச்சோமோ, அதே இடத்துல சர்வ அதிகாரமுடைய இயேசு மரணத்தை ஜெயித்தவர் உன்னை வாழ வைப்பா. அல்லேலூயா. அதுக்கப்புறமா ஒரு 15-20 வருஷம் உயிரோடு இருந்தா. இந்த ஹார்ட் டிசீஸ் அவர் போகவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. ஏசியா சகல அதிகாரம் உடையவர். ஆண்டவரை புரியாததுனாலதான் பிரச்சனை. ஆண்டவர் மட்டும் புரிஞ்சு பாரு, நீ தைரியமா இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், டேய் நான் பாதியில விட்டுட்டு போறோம் இல்லடா, உன்னை அழைத்ததனுடைய ஒரு நோக்கம் உண்டு. உன்னை குறித்த ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். நான் செஞ்ச ஊழியத்தை விட நீ ரெட்டிப்பான ஊழியம் செய்ய போற. என்னை விட உன்னை கொண்ட கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போறார். பயப்படாத. சகல அதிகாரமும் ஏன்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்தது சொல்றார், எல்லா இடத்துக்கும் உன்னை அனுப்ப போறேன். நான் ஏற்கனவே சொன்ன பார், கிறிஸ்தவன் பிரவேசித்த நாடுகள் மட்டும்தான் நாடா இருக்கு. ஆமென் ஆமென். ஏசு இல்லாத மாநிலம், நகரம், கிராமம், பட்டணம் கொலவெறி பிடிச்சதா இருக்கு, விபச்சாரமா இருக்கு, வேசித்தனமா இருக்கு, ரத்தம் சிந்தக்கூடியதா இருக்கு. இயேசு போன பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள், வீடுகள், குடும்பங்கள் எல்லாமே இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த தெய்வம் நம்ம கூட இருக்கிறவர், சகல அதிகாரம் உடையவர், எல்லா இடத்துக்கு அனுப்ப பண்ணினவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென்.
ஆமா, ஈவான்ஸ் ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தார் இங்கிலாந்து தேசத்துல. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். அவர் சாதாரண ஒரு கோயில் பிள்ளையினுடைய பையனா இருக்க ஆரம்பித்தார். 16-17 வயசுல பாஸ்டர் போய் பார்த்து கேட்டாராம், நான் ரெகுலரா சர்ச்சுக்கு வரேனே, நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டாராம். பாஸ்டர் சொன்னாராம், நான் பண்ணியே ஒருத்தர் வரமாட்டேங்கிறான், நீ பண்ணி ஒன்றும் நடக்காது, அதனால அமைதியார் அப்படின்னு இருக்கிறார். கவனிங்க பாப்பா, சர்ச்சுக்கு வர்றதே மதவாதம் ரொம்ப பெருகிடுச்சு. நம்மள மாதிரி தான். அல்லேலூயா. எந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்பா. கம்யூனியனுக்கு மட்டும் வர்றது. ஏன்னா நீங்க போய் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் ரத்தத்தை பவுலில் பிடிச்சி எடுத்து வந்து பாஸ்டர் கிட்ட கொடுத்தா தான் பாஸ்டர் கம்யூனியனே தருவார். அல்லேலூயா. சில பேர் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் வரது. ஏன்னா மரியாளுக்கு டெலிவரி பார்க்குறத நீங்க தானே. சோத்திரம் ஆண்டவரே. டெலிவரி பார்த்துட்டு பிளட்டு ரத்த கரை ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சுல, அதனால புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே. குழந்தைய கொண்டு வந்து கிடத்திட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுன்னு லேட்டாக வரது. நல்லா வருவீங்க. ஆமாம். சில பேருக்கு ஈஸ்டருக்கு மட்டும். ஏன்னா கல்லை புரட்டுறதை நீங்க தானே. கல்லை நல்லா புரட்டி தள்ளிட்டு அல்லேலூயா இயேசுவை வெளியே வர வச்சு ஆண்டவரே வேற ட்ரெஸ் போட்டுக்கணும் வாங்க, நானும் புது ட்ரெஸ் போட்டுக்கணும் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரது. ஆளுகளை நல்லா சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஈஸ்டருக்கு மட்டும் வரது, கிறிஸ்மஸ்க்கு மட்டும் வரது, குட் ஃப்ரைடேக்கு வரது, சில பேர் நியூ இயருக்கு மட்டும் வரது. கரெக்டாக 11:36 வருவான். ஏன்னா அவன் ரிப்பன் கட் பண்ணாதான் புது வருஷமே பிறக்கும். சோத்திரம் ஆண்டவரே. புரியுதா? யாருக்கோ சொன்ன மாதிரி என்ன பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நித்தமும் அவரை தேடணும். எப்படி தேடணும்? சத்தமா சொல்லுங்க. நித்தமும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி கேரக்டரான ஆளா இருந்தா இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில மாறிடும். உன்னை எல்லா இடத்துக்கு அனுப்புவா. நீ போற கிராமம், நீ போற பட்டணம், நீ போற ஊர், நீ போற நகரம் ஒரு ஆசீர்வாதம் இருந்ததா மாறும். சமாதானம் உண்டாகும். கொலவெறியின் ஆவிகள் அடங்கும். மரண ஓலங்கள் அடங்கும். தற்கொலைகள் அடங்கும். பாருங்க, அந்த குறப்பிரசவத்துல பிறக்கிறது அடங்கும். சில இடத்துல போனா பைத்தியமாவே இருக்கும் பார். அவைகள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய உயிர் தெழுந்த வல்லமை உன் மேல என் மேல இருக்கு. அதனால நம்ம போற பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றா, உலகத்தின் சகல நாட்களிலேயும் நான் உங்களோடு இருக்கிறேன். எல்லாம் கவனிங்க பாப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாக்கோப்பை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய தப்பு பண்ணிட்டான். தப்பை பண்ணிட்டு யாக்கோப்பு என்ன செய்யறான்? நேர தாய் மாமா வீட்டுக்கு போறான். அம்மா சொல்லியிருப்பா போகும்போது என்ன சொல்லியிருப்பா? டே, உங்க மாமன்களுக்கு 2 அழகான பொண்ணுங்க இருக்காள்கடா, நல்ல செவேல் இருப்பாள்க, நீ போய் பொண்ணை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு உங்க அண்ணனை மாதிரி இந்த கிறுக்குச்சிங்களை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொன்ன உடனே ஐயாவுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரியே ஆயிருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஆகாத மாதிரியே நீ பாக்குறீங்க பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே தொடங்கும் போது நல்லா தான் போனான். போக 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 சூரியன் அஸ்தமித்தது. அவனுக்கு பாதை காட்டினவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. வாசல் திறந்தவர்கள் எல்லாம் மூடப்பட்டது. இவன் கடைசியா போய் சேர்ந்த இடத்துக்கு பேரு லூசு. அல்லேலூயா. என்னது? லூசு. இவன் ஆடு மேய்க்கிறவன். அந்த இடத்துல எத்தனை மிருகம் வரும், என்னென்ன கொல்லுன்னு அவனுக்கு தெரியும். இப்போ அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, அனாதை மாதிரி படுத்துட்டு இருக்கிறான். மரண பயம் கவ்வ ஆரம்பித்தது. பாதை காட்டினவைகள், வழி திறந்தவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போயிடுச்சு. இனி எழும்பவே முடியாது நினைச்சிட்டான். ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சுட்டு நினைச்சிருப்பான், இந்த தப்பு பண்ணதுனாலதான் இப்படி ஆயிருக்குமோ, அண்ணனை ஏமாத்தினாலதான், அப்பாவை ஏமாத்தினாலதான், அம்மாவுக்கிட்ட நடிச்சதுனாலதான் இப்படி ஆயிருக்குமோ, ஒரு பயத்தோட கலக்கத்தோட படுத்திருப்பான். பார்த்தா நைட்ல ஒரு சொப்பனம் பார்க்கறான். அவன் தலையிலிருந்து ஒரு ஏணி வானத்துக்கு வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. வானத்தின் உச்சியில ஆண்டவர் நின்று யாக்கோப்பை பார்த்து சொல்றார், யாக்கோப்பே பயந்துட்டியா? எல்லாம் இணைப்பார். நான் கூட நீங்க இப்ப என் பையன் கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு கேட்டா நான் வாங்கி தர மாட்டேன். அதை செய்தானா செய்ய மாட்டேன், இதை மட்டும் கேட்கிறேன், போ வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. நம்ம எல்லாருமே கடந்த காலத்துல செஞ்சதை சுட்டி காட்டி அவங்களுடைய தேவையை நிராகரிச்சிருவோம். அவங்க விரும்பினதை கொடுக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? அதை செய்ய வேண்டியது செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுயா. நான் தப்பு பண்ணிட்டாலும், நான் விழுந்து போயிட்டாலும், நான் ஏமாத்திட்டாலும், நாளைக்கு நான் மாறுவேன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்னை தேடி வருவா. நான் எந்த இருட்டறையில இருந்தாலும், எந்த புறம்பாக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும் அவர் என்னை தேடி வருவா. யாக்கோப்பை தேடி வந்து சொல்றா. நான் மட்டும் ஆண்டவரா இருந்தா யாக்கோப்பை பார்த்து சொல்லியிருப்பேன், ஒப்பனுக்கு முன்னாடி வேஷம் போட்டல, மன்னனை ஏமாத்தனல்ல, செகப்பான கூழ காமிச்சில்ல, அழுதுன்னு இருப்பேன். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், எனக்கு பிடிச்ச வார்த்தை எதுதான். மேல நின்று சொல்றா,
யாக்கோப்பே பயந்துட்டியாயா? செத்துருவ நினைச்சியா? அம்மா இல்ல நினைச்சியோ? அப்பா இல்ல நினைச்சியோ? அனாதையா படுத்திருக்கிறியோ? எங்க போறேன்னு வழி தெரியலையோ? இல்ல யாக்கோப்பே, நான் உங்க தாத்தாவோட ஆண்டவன், உங்க அப்பாவோட ஆண்டவன், இனிமே உன் ஆண்டவரா இருக்க போறேன். அல்லேலூயா. ஐயா, அவன் திருடன், அவன் ஏமாத்துறவன், அவன் எத்தன், அவன் துரோகம் பண்ணவன். அவனை பார்த்து சொல்றார், இனிமேல் நான் உன் ஆண்டவரா இருக்க போறேன். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போற எல்லா இடத்துலயும் நான் உன் கூட வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த இருட்டுல, அந்த லூசுங்கிற இடத்துல எல்லாராலும் கைவிடப்பட்டு அடுத்த வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வழி இல்லாம கூனி குறிக்க போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பயந்துட்டியா? செத்துருவ நினைச்சியோ? அப்பா இல்ல நினைச்சியோ? வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு போயிடுச்சோ? நான் ஆண்டவரையா, நீ போற எல்லா இடத்துலயும் கூட வர போறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல காலை வேளையில எல்லாரும் கைவிட்டுட்டாங்க பாஸ்டர். எப்படி குடும்பத்தை நடத்துவேன்னு தெரியல, எப்படி பிள்ளைகளை காப்பாத்துவேன்னு தெரியல, எப்படி சர்வைவ் பண்ணுவேன்னு தெரியல, எப்படி மீண்டுமா எழும்புவேன்னு தெரியல, எப்படி இந்த பிசினஸை கட்டி எழுப்புவேன்னு தெரியல. வாழ்க்கையை நினைச்சாலே, ஊழியத்தை நினைச்சாலே, குடும்பத்தை நினைச்சாலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சாலே பயமா இருக்கு. அநாத மாறி நிக்கிற, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற, என் வலி, என் வேதனை, என் அழுக யாருக்கும் தெரியா. நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். யாக்கோப்பை போல நீங்களும் தனிச்சிருக்கலாம். உங்களை என்னையும் பார்த்து சொல்ற, பயந்துட்டியப்பா? நீ போற எல்லா இடத்துலயும் கூட வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எல்லாம் கவனி. கோளும் கைத்தடிமா போனா, அழுக்கு மூட்டையா போனா, சொன்ன ஆண்டவர் கூட இருந்தா 2 பரிவாரங்களுக்குரியவனாய் மாற்றினா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு உத்தரவாதம் யோசுவா மேல வந்தது. பாருங்க, 6000 புருஷர்கள் செத்துட்டாங்க. அவங்க எல்லாம் முற்பீதாக்கள், மரித்து போன 6000 பேருடைய கல்லறைக்கு முன்னாடி நிக்கிறான். முன்னாடி கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் நதி போது, கோட்டைகள் இருக்கு, ராட்சசர்கள் இருக்கிறான், ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறான், ரத்த வெறி பிடிச்ச மிருகம் இருக்கிறான். இந்த ஜனங்கள் எல்லாரும் பேதைகள் போல இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த உத்தரவாதம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்கிட்ட வந்த உடனே இவனும் பயந்து போய் நிற்கும் போது பாருங்க, யோசுவாவை பார்த்து சொல்றார், பலன் கொண்டு திட்டமானதாயிரு, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை யாக்கோப்பை போல அடைக்கப்பட்ட இடமா இருக்கலாம், யோசுவாவை போல சவால் நிறைந்ததாக இருக்கலாம், கூட வருவா. யோசுவா போனானே, யோர்தான் நதி வழிவிட ஆரம்பித்தது, கோட்டைகள் தகர்க்கப்பட ஆரம்பித்தது, சூரியனும் சந்திரனும் யோசுவாவுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தது. ராட்சசர்களை ஜெயித்தான், ரத்த வெறி பிடித்த மிருகங்களை ஜெயித்தான், கொலைக்காரர்களை ஜெயித்தான், கோட்டையில் இருந்தவர்களை ஜெயித்தான். அத்தனை பேரையும் ஜெயித்து சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க பண்ணினான். இந்த நல்ல காலை வேளையில் அதே உயிர்த்தெழுந்த மகிமை உன்னையும் என்னையும் நிரப்போம். அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சாலமோனை பார்த்து சொல்றார், ஒரு பெரிய தேவாலயம் கட்ட வேண்டிய உத்தரவாதம் சாலமோன் கிட்ட வந்துடுச்சு. தாவீது மரிச்சு போயிட்டான். தாவீது கூட இருந்தவெல்லாம் பெரிய பெரிய ஜம்பாவான், ஞானவான், ஆலோசனைக்காரன், பெரிய பெரிய யுத்த வீரன். இவன் சாலமோன் சின்ன பையன், ட்ரவுசர் போட்டுட்டு இருக்கிறவன். அவன்லாம் அனுபவசாலி. இவன் இப்பதான் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு முறையா பிறந்தவனும் கிடையாது, தப்பான வழியில பிறந்தவன். இவனை குற்றப்படுத்த, இவனை கெடுக்க, இவனை அழிக்க அத்தனை பேர் இருக்கிறான். சாலமோனை பார்த்து சொல்றார், பயப்படாத, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில என் பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருக்கலாம், என்னுடைய பின்னணியும் தப்பா இருக்கலாம், எங்க அப்பா தப்பானவரா இருக்கலாம், எங்க அம்மா தப்பானவங்களா இருக்கலாம், நான் நடந்து வந்த பாதை தப்பானதா இருக்கலாம், எனக்கு முன்னாடி நிறைய நல்லவங்க இருக்கலாம். அத்தனை பேருக்கு முன்னாடி நான் எப்படி போய் நிப்பேன்னு நினைக்கலாம். கவலைப்படாத தேவ பிள்ளையே, மரணத்தை ஜெயித்தவர் சாலமோன் இருந்து தேவாலயத்தை கட்டி மகிமையை விளங்க பண்ணி தேசத்தையே தேவன் பட்சமாய் திரும்ப பண்ணின அதே உயிர்த்தெழுந்த வல்லமைக்குரியவர் உன் கூட வருவா.
கட்டி எழுப்புவார். எந்த இடத்துல சாட்சி இல்லையே அந்த இடத்துல சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப சீஷர்களை பார்த்து சொல்றா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலேயும் நான் உன் கூட இருப்பேன். நான் அல்பா, நான் ஒமேகா, நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் தொடங்கினவர், நான் முடிக்கிறவர். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட், ஐ ஆம் த லாஸ்ட். நான் தான் முதல், நான் தான் முடிவு. இனி உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல எவனையும் குறுக்க விட மாட்டேன். உன்னை குறித்த திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு காரியத்தை கைக்குடி வர பண்ண போகிறேன். பயப்படாத. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் நான் உன் கூட இருக்க போறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா, நம்ம ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருந்துட்டா பெரிய அற்புதம் நடக்கையா. நான் நார்த் இந்தியாவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போனேன். பாருங்க, 5000 பேர் கேதர் ஆயிருக்கிறாங்க. இதே ரிசரக்ஷன் சண்டே தான். போன உயிர்த்தெழுதல் இல்லாம அடுத்த உயிர்த்தெழுதலுக்கு, போன உயிர்த்தெழுதல் இல்லாம அதுக்கு முன்னாடி உயிர்த்தெழுதலுக்கு அங்க போயிருந்தேன். நான் நார்த் இந்தியாவுக்கு போயிருந்தேன். இந்த ரிசரக்ஷன் ஃபெஸ்டிவல் ஒன்று பெருசா வச்சிருந்தான். பிரசங்கம் பண்றதுக்காக போனேன். அதை முன்னாடி நின்று கூட்டத்தை நடத்துறாரு பார்த்தீங்களா. அவருடைய அண்ணன் பையனோ அல்லது தம்பியோன்னு தெரியல, சங்கிலி போட்டு பைத்தியமா மாறி அப்படியே ஊரெல்லாம் திரியிறவர். சங்கிலி போட்டு, அவர் ட்ரெஸ் அவர் போட மாட்டார், அதனால ட்ரெஸ்ஸை போட்டு இந்த போலீஸ்காரன் ட்ரெஸ்ஸை மாதிரி காக்கி ட்ரெஸ், மிலிட்ரி ட்ரெஸ்ஸை மாதிரிலாம் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு யூரின் டாய்லெட் எது போனாலும் பரவாயில்ல, நிர்வாணமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஷெட்டுக்கு பின்னாடி இவரை கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கிறான். கவனிங்க, பைத்தியம் எல்லாத்தையும் அறுத்துட்டு போறவர், எல்லாரையும் அடிக்கிறவர், எப்படியாச்சும் சுகமாயிடணும், ஜனங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சா கஷ்டமாடின்ட்டு அந்த ஷெட்டுக்கு பின்னாடி அவரை கயிறு போட்டு சங்கிலி போட்டு அப்படியே கட்டி வச்சிருக்கிறான். கூட்டம் நடந்துட்டே இருக்கு. பாருங்க, பிரேக்ல வெளியே போகலாம், வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போகலாம், இங்கே அனலா இருக்கேன் ரூமுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு வந்தா அவர் என்னை கை நீட்டி கூப்பிட்றாரு. நமக்கு தான் தமிழே தகராது இல்லை. அல்லேலூயா. கையை நீட்டி கையை கட்டி கூப்பிட்றார். எனக்கு பயமாயிடுச்சு, அவர் நல்லவரா கெட்டவரா, ஏன் இப்படி கட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் தெளிவாக பேசுகிற மாதிரி தெரியுது. நான் வேகமாக போய் கோஆர்டினேட் பண்ணுறவரை கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு வந்து அவரை காமிச்சா ஒரு சத்தமா பையா பையா, அண்ணா அண்ணா அண்ணான்னு கத்துறாரு. இவர் ஓடி இங்க நின்றுட்டு அழுகிறாரு. எனக்கு ஹிந்தி தெரியாது. அல்லேலூயா. இவர் வேகமா ஓடி போய் எல்லாத்தையும் அழுத்து விட்டு உள்ள இருக்கிற மீடியா டிரான்ஸ்லேட், என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவனை கூட்டிட்டு வந்து என்னாச்சு, என்னடா நடக்குது சொல்றா அப்படின்னு. அப்புறமா தான் அவன் சொல்றான், சார் இவங்க தம்பி சார், இவர் பைத்தியம் சார், நிர்வாணமா தெரு தெருவா சுத்துவார், இப்ப நல்லாயிட்டு இருக்கிறார் சார், மாத்திட்டு இருக்கிறார். ட்ரெஸ்ஸை கலட்டி கொண்டு போய் குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு சர்ச்சில் அந்த டென்ட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. வந்து முன்னாடி நின்று மைக்கை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி சத்தம் போட்டு கத்தி அப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து சொல்றார், இவன் பைத்தியம், எல்லாருக்கிட்டையும் போயிட்டோம், என்னென்னமோ பண்ணிட்டேன், நான் முன்னாடி பைபிளை தூக்கிட்டு நிக்கிறேன், இவன் பைத்தியமா ஊரெல்லாம் தெரிஞ்சான், எப்போ ஆக்குமான்னு தெரியாது, ஆண்டவர் ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் அவனை கொண்டு வந்து சங்கிலி போட்டு பின்னாடி கட்டி வச்சேன். ஆனா யாருமே அவனை தொடல. இங்க இறங்கின இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அவனை சுகமாக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில நானும் உனக்கு சொல்றேன்னு, எத்தனை அறையில இருந்தாலும், எத்தனை பலவீனமா இருந்தாலும், எவ்வளவு தூரமா இருந்தாலும், எது முடியாது நினைச்சாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்ம வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, நம்முடைய சொந்தத்தை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் இந்த சீஷர்கள் கிட்ட சொல்றா, உங்களுக்கு சமாதானம், உலகமெங்கிலும் போங்க, பரிசுத்த ஆவியை அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்ல ஆரம்பித்தாராம். எல்லாம் கவனிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். மேல் வீட்டு அறைக்கு போனாங்க, காத்திருந்தாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. எந்த தெருவுல பேதுரு மறுதளிச்சானோ அதே தெருவுல முதல் பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. எந்த தெருவுல எனக்கு தெரியாது சபித்து சத்தியம் பண்ணானோ அதே இடத்துல சரித்திரத்தை மாற்ற ஆரம்பித்தான். இந்த நல்ல காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்துட்டா, அந்த உயிர் தெழுந்த தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்துட்டா, அவர் பேதையை ஞானவனாய் மாற்றுவார், பயந்தவனை தைரியசாலியாய் மாற்றுவார், இல்லாதவனை இருக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார், கூனி குறுகி போனவனை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பார், புலம்பலி நாவியை எடுத்து போட்டு துதியின் ஆவியினால நிரப்புவார், வெறுமையை ஆசீர்வாதத்தினால அலங்கரிப்பார். அந்த உயிர் தெழுந்த இயேசு நம்ம கிட்ட வந்தாலே போதும், நம்ம சரித்திரம் மாறும். அந்த இயேசு தான் சொல்றார், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள பயந்து போன சீஷர்களை பார்த்து, செத்துருவோமோ
எழும்ப முடியாதோ, பிழைக்க முடியாதோ, ஊழியம் செய்ய முடியாதோ அப்படின்னு நினைச்ச, பயந்து போனேன். அவங்க பக்கத்துல வந்து நான் சொன்ன மத்தேயு 28 சமீபமாய், அந்த கிரீக் வேர்டு இப்படி சொல்லுது, ஒரு தாய் தம் பிள்ளை பக்கத்துல வந்து நின்னு பேசுவாப்ப அந்த மாதிரி பக்கத்துல வந்தாராம். இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன்னு, அப்பா அம்மா நம்ம இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம 2 பேரும் அப்பா அம்மாவும் கல்யாணத்துக்கு போக போறோன்னு வச்சுக்கோங்களேன். காலையில இருந்தே குழந்தைங்கிட்ட சொல்லுவோம், மம்மியும் டேடி எங்க போயிட்டு வரோம், இதுங்களை வேற எதுக்கு கூட்டிட்டு போனோம், அல்லேலூயா. மம்மி டேடி கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம், கல்யாணத்துக்கு போயிட்டோம். அந்த குழந்தைங்க நம்ம பெற்றெடுத்தது பார்த்தீங்களா, அப்பத்தான் ரெக்குவயர்மெண்ட் நிறைய வைக்கும். எனக்கு சாக்லேட் வாங்கித்தா, பிஸ்கெட் வாங்கித்தா, பாலை வாங்கித்தா, அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தா, லொட்டு லோசுக்கு எல்லாத்தையும் வாங்கிடும். 100 ரூபாய் கையில் வாங்கிடும், 50 ரூபாய் கையில் வாங்கிடும், 10 ரூபாய் கையில் வாங்கிடும். அப்படியே சுத்திட்டே இருக்கும். அம்மாச்சி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, வீட்டில் மாமா இருப்பாங்க, அத்தனை பேர் இருப்பாங்க. இப்படி அப்படி ஓடும். சாக்லேட்லாம் கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் காட்டும். எல்லாத்துக்கிட்டையும் காட்டி அப்படியே சுத்திட்டு திரிஞ்சிட்டே இருக்கிற நேரத்துல அப்பா அம்மா ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு செருப்பை போடலான்னு வந்தா ஏதோ ஒன்று சுத்தி இதை பத்திய ஹோல்டு பண்ணிட்டு சாக்லேட் பிஸ்கெட் காசு அப்படியே லூஸ் ஆயிடும். அப்படியே கண்ணில் தண்ணி பொதன்னு வரும். அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அம்மாச்சி இருக்காங்க, மாமா இருக்காங்க. ஆக்சுவலா அப்பா அம்மா இருந்தாலே போட்டு பொழந்துருவாங்க. தாத்தா அம்மாச்சி அடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த குழந்தை பாரு ஏதோ ஒன்று ஹோல்டு பண்ணியிருந்ததுல எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணில் தண்ணியா வரும். அம்மா போய் பக்கத்து சொல்லுவோம், சாமி சீக்கிரம் வந்துடுறையா, போயிட்டு வந்துடுறையா. அது போகணும் சொல்லும், போக வேணானும் சொல்லும். நீங்களாம் குழந்தைய இல்லாம டைரக்டா இந்த வயசுக்கு வந்த மாதிரியே உட்காந்துக்கிறீங்கப்ப, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது இப்படியும் தலையாட்டும் அப்படியும் தலையாட்டும், போறதா வேணாவான்னு தெரியாது. நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நம்ம மனசெல்லாம் அப்படியே பேசையும், சரி கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைப்போம். ஏங்க இப்பதானே வந்துட்டு போறோம் எதுக்குன்னுவோம். ஆனா அந்த குழந்தை அழுகிறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஏசு தங்களை விட்டு போக போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஏசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் பெற்ற வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் அப்படியே லூசா கீழே விட்டுட்டு அப்படியே பயந்து போய் ஊனி குறுகி போய் நின்ன உடனே ஆண்டவர் அவர்கள் சமீபமாய் பக்கத்துல வந்து கண்ணெல்லாம் தொடச்சி தலையெல்லாம் தடவி விட்டு, நான் உங்களை திக்கற்றவனா விட மாட்டேயா, நான் போய் தேற்றரவாளன் அனுப்ப போறேன், நான் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப போறேன், நான் போய் ஒரு தேவ ஆவியானவரை அனுப்ப போறேன், அவர் என்றென்றைக்கு உங்களோட இருப்பா, நான் செஞ்சதை விட நீ பெரிய காரியத்தை செய்ய போற. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த உயிர் தெழுந்த இயேசு இந்த நல்ல காலை வேளையில உங்க சமீபமாய் வந்து நம்ம மேல கையை போட்டு கேட்கிறார், பயந்துட்டியப்பா, செத்துருவன் நினைச்சியப்பா, எழும்ப முடியாது நினைச்சியோ, சாதிக்க முடியாது நினைச்சியோ, பயப்படாத, சகல அதிகாரமும் என்கிட்ட இருக்கு, சகல நாளும் கூட வர போறேன், சகல தேசத்திற்கு அனுப்ப போறேன், உனக்கு சமாதானம் உண்டாகும். நீ எந்த ஊழியத்தை செய்ய முடியாது நினைச்சியோ அந்த ஊழியத்தை திரும்ப கட்டி எழுப்புவேன். எந்த இடத்துல வாழ முடியாது நினைச்சியோ அந்த இடத்துல வாழுவேன். எது உனக்கு எதிராய் மாறி போனதோ அதே காரியத்தை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன். எதை கண்டு நீ பயந்து போனாயோ அவைகள் எல்லாம் உன்னை கண்டு பயப்படும். உன்கிட்ட நான் வல்லமையை கொடுக்க போறேன், அதிகாரத்தை கொடுக்க போறேன், மேன்மையை கொடுக்க போறேன். பயப்படாத. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலேயும் நான் உயிர் தெழுந்தவராய் உன்னோடு இருக்க போறேன். உன்னை அனாதையா விட்டுட்டு போக மாட்டேன், உன்னை பாதியில விட்டுட்டு போக மாட்டேன், உன்னை நடுத்தருவுல விட்டுட்டு போக மாட்டேன். உன் கையை பிடிச்சனா உன் மரண பரியந்தம் நடத்த போதுமானவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அதே உயிர் தெழுந்த இயேசு இந்த நல்ல பகல் வேளையில உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றார், பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். மீண்டுமாய் எழுப்புவார், மீண்டுமாய் கட்டப்படுவோம், மீண்டுமாய் சுகவாழ்வு தொடரும், மீண்டுமாய் சாதித்து காட்டுவோம், மீண்டுமாய் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். யாரு முன்னாடி தலை குனிஞ்சு போக விட மாட்டார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒன்றும் வாய்க்காது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைக்கீழாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். உயிர் தெழுந்த இயேசு. எல்லாரும் எழுந்திருக்க பார்ப்போம். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். வாழ்க்கையை நினைச்சு பயந்துட்டியோ? யாருமே எனக்கு இல்ல பாஸ்டர் நினைச்சியோ? என்ன படிக்க வைக்க ஆள் இல்லை, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நானும் அனாதை மாதிரியே வந்திருக்கிறேன், நேசிக்க ஆள் இல்லை நினைச்சிட்டியோ?
என் புருஷனை இல்ல, இந்த பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல நினைச்சிட்டியோ? எல்லாருக்கும் என்னென்னமோ கிடைக்குது, எனக்கு மட்டும்தான் பாஸ்டர் ஒண்ணுமே கிடைக்கல, நான் தான் அனாதை மாதிரியே வந்திருக்கிறேன், எல்லாருக்கும் மத்தியில ஒதுக்கப்பட்டு வந்திருக்கிறேன் நினைச்சியோ? நான் நம்பினவங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க, என்ன வேண்டான்னு எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வாழ்க்கையை நினைச்சாலே பயமா இருக்கு நினைச்சிட்டியோ? இந்த காலை வேளையில பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசு வந்து அவர்கள் பக்கத்துல நின்று சொல்றார், பயப்படாதப்பா, உனக்கு சமாதானம். ஒருவேளை வாழ்க்கையை தொலைச்சிட்டியோ, தப்பு எதனா பண்ணிட்டியோ, நான் செஞ்ச தப்பு தான் எனக்கு முன்னாடி வருது நினைச்சிட்டியோ, எல்லாரும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்களோ, இந்த காலை வேளையில இந்த உயிர் தெழுந்த இயேசு நீயும் நானும் வருவோமான ஏக்கத்தோட தன்னுடைய 2 கரங்களை விரித்தவரா, என் பையன் என்னை தேடி வரமாட்டானா, என் மக என்னை தேடி வரமாட்டாளா அப்படிங்கிற ஏக்கத்தோட வந்திருக்கிறா. எல்லாரும் அப்படியே கண்களை முடுங்க பார்ப்போம், எல்லாரும் கண்களை முடுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, ஊழியம் செய்கிறவர்களோ ஊழியம் செய்யாதவர்களோ, எல்லாரும் கண்களை முடுங்க பார்ப்போம். இன்னைக்கு உன் கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். சகல அதிகாரமும் உடையவர், சகல வல்லமையுடையவர், சகல நாளும் கூட இருக்கிறவர், யாக்கோப்போடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், சாலமோனோடு இருந்தவர், நம்மோடு இருக்கிறவர், உயிர் தெழுந்த வல்லமையோட நீ நானும் வருவோமான்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருப்போமா? உனக்காக எனக்காக தான் கல்வாரி சிலுவையில மரித்தார், கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினார், உனக்காக எனக்காக தான் மரணத்தை ஜெயித்தார். உயிர் தெழுந்தவர், நீ திருந்த மாட்டையா, நீ திரும்ப வரமாட்டையான்னு ஏக்கத்தோடு வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இந்த நல்ல பகல் வேலையில என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சவால் நிறைந்த உலகத்துல வந்திருக்கிறேன், அனாதையா இருக்கிறேன், திக்கற்று வந்திருக்கிறேன், உங்க தயவுள்ள கரம், உங்க ஓங்கிய புயம், உங்க பலத்த கரம் என் மேல வரட்டும் ஆண்டவரே. திருமணமாகி பல ஆண்டுகளாக மாறிடுச்சு, அடைக்கப்பட்ட கர்ப்பத்தோடு வந்திருக்கிறேன், ஒரு பெரிய நிந்தை, ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய வலி, என்னால சுமக்க கூடாத பாரத்தோடு வந்திருக்கிறேன், உங்க வல்லமை என்னை தொடட்டும்னு சொல்லி பாரு. நரம்பு சம்பந்தமான வியாதியா இருக்கலாம், முடிஞ்சவங்க கரங்களை நல்ல வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, பாப்போம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கண்ணீரோடு சொல்லு, என் பிள்ளைகள் பிழைக்க, என் எதிர்காலம் தழைக்க, என் குடும்பம் கட்டப்பட, என் சாபம் விலங்க, மரணத்தின் பயங்கள் என்னை விட்டு விலகி போக, தெய்வமே உடைய உயிர் தெழுந்த வல்லமை பூட்டப்பட்ட இருட்டறையில தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட எனக்கு ஆண்டவராய் வருவீராக, என் வாழ்க்கையை தொடுவீராக, என்னை மாற்றும் ஆண்டவரே. ஏதோ ஒரு மந்திரம், ஏதோ ஒரு பில்லி சுனியும், எவனோ ஒருத்தன் சவால் விட்டு பேசி உன் வாழ்க்கையை சிதைக்க பண்ணி இருக்கலாம். நல்ல பகல் வேளையில அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நான் வந்திருக்கிறேன்ப்பா, உங்க பொண்ணு வந்திருக்கிறப்பா, உங்க பையன் வந்திருக்கிறப்பா, உங்க மகிமை என் மேல இறங்கட்டும், இந்த நாளில ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த நாளில ஒரு அற்புதம் நடக்கணும், நான் வெளியே வரக்கூடாதபடி என்னை அடைத்து வைத்திருக்கிற கல்லுகள் புரட்டப்படணும், எனக்கு போடப்பட்ட முத்திரைகள் உடைக்கப்படணும், சங்கிலிகள் தருப்புண்டு போகணும், ஆண்டவராய் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, தம்பி தங்கச்சி எல்லாரும், படிக்க முடியல, தப்பு பண்ணிட்டேன், மொபைல் போனுக்கு அடிமையா மாறிட்டேன், இதுக்கு அடிமையா மாறிட்டேன், அதுக்கு அடிமையா மாறிட்டேன், வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன், பயமா இருக்கு. அப்பா அம்மா லட்சக்கணக்கா செலவு பண்ணி படிக்க வச்சாங்க, அப்பா அம்மாவை ஏமாத்திட்டேன், என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல, நானும் ஒரு இருட்டு அறையில தான் இருக்கிறேன், அவமானமான இடத்துல தான் வந்திருக்கிறேன். கண்களை மூடி அல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய்
சொல்லுவோம் என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. ஐயா நன்றி உமக்கு நன்றி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அருமை ராஜகரே ஆவியாரே